ஏதாகும் ஏதாகாது என்பதனை யார் அறிவார் என்ற தலைப்பில் இசைத்துதி உரைத்தொடரில் இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதிக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் அளித்த விளக்க உரை. நாள் 17. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மை அருளிச் செய்த அற்புத திருவந்தாதி உரைத்தொடரின் இன்றைய தலைப்பு ஏதாகும் ஏதாகாதென்பதனை யார் அறிவார். இதற்குரிய உரை விளக்கத்தின் முதல் பாடல், மேலாய மேகங்கள் கூடியோர் பொன்விலங்கல் போலாம் ஒளி புதைத்தால் ஒவ்வாதே, மாலாய கைமா மதக்களிற்று காருரிவை போர்த்த போதம்மான் திருமேனி அன்று. மேலெழுந்து எங்கும் பரவிக்கொண்டிருக்கும் மேகக்கூட்டம் கூடி பொன் விலங்கல் போன்று இருக்கும் ஒளியை புதைத்தால் அது ஒவ்வாதது. பொன் விலங்கல் என்பது ஒரு நுட்பச் சொல், நுட்பமான கருத்துக்களை கொண்டது. பொன் இறைவனது திருமேனிக்கு உரிய வண்ணம் என்று பலவாறு கூறப்பட்டது. விலங்கல் என்றால் சிந்தாமல் சிதறாமல் ஒரு கட்டமைவுக்கு மட்டுமே உரிய நிலை என்று பொருள். விலங்கு ஒருவருக்கு இடப்படுகிறது என்றால் ஆட முடியாது, அசைய முடியாது, ஓட முடியாது. அதுதான் விலங்கு. விலங்கு என்பது உயிரினத்தின் ஒரு வகைமையை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கிறது. அது ஏன் அவ்வுயிரினத்திற்கு உரியது என்றால், அதற்கு முந்தைய உயிரினம் தாவரம் மற்றும் பறவை, புழு, பூச்சி ஆகியன. தாவரம் அசையாது, ஒரு குறிப்பிட்ட வடிவ அமைவில் இருக்காது. அது எங்கும் கிளை பரப்பும், எந்த கிளையை இழக்கும், மீண்டும் துளிர்க்கும். வரையறைக்கு அது எளிதில் ஆட்படாது. புழுக்கள், பூச்சிகள் ஆகியன வடிவ வளர்ச்சியிலேயே இடைநிலையில் அல்லது அதற்கு முந்தைய நிலையில் இருப்பன. விலங்கு என்ற உயிரின வகைமை வந்த பிறகுதான் உறுப்புகள் பன்மயமாகின. விலங்குகள் எவ்வாறு இருக்கின்றன என்று நோக்கினால் உங்களுக்கே விளங்கும். 5 புலன்களும் இருக்கும். கால்கள் இருக்கும், 4 கால்கள் இருக்கும், வால் இருக்கும், ஆண்குறி பெண்குறி ஆகியன எல்லாம் தனித்தன்மை கொண்டு இருக்கும். உடலில் மயிர் இருக்கும், தோல் அடர்ந்ததாக இருக்கும் அல்லது மென்மையானதாக இருக்கும். இப்படி உறுப்பு வளர்ச்சி மேம்பட்டு அது ஒரு கட்டுக்கோப்பாக ஏறத்தாழ நிலைக்கத்தக்கதாக இருப்பது விலங்கு என்ற உயிரின வகைமைக்கு உரியது. ஆகவேதான் ஒருவரை பிணைத்து வைப்பதும் விலங்கு எனப்படுகிறது. உயிரின வகைமைக்கும் விலங்கு என்ற பெயர் வழங்கப்பட்டது. பொன் விலங்கல் என்பது பொன் மேனி கொண்ட இறைவனது உருவம் இவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பாக அசையாத்தன்மையுடன் இருக்கிறது என பொருள் தரும். அப்படிப்பட்ட
பொன்விலங்கல் போன்ற ஒளியை மேகக்கூட்டம் புதைத்தால் அது ஒவ்வாது. மாலாய கைமா மதக்களிற்று காருருவை போர்த்த போதம்மான் திருமேனி அன்று. மால் ஆய என்றால் மேலாய என்பதற்கு நிகரியாக அல்லது நிகர் சீராக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய என்பது ஒரு பரவிய என்று பொருள் தரும். ஆயம் என்பது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருடைய அமைவை குறிப்பது. அதிலிருந்து தான் ஆயர் எனும் சொல் வந்தது. ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள், அதே நேரத்தில் எங்கும் திரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட பெரும்பரப்பெங்கும் பறந்து திரிவார்கள். ஆனால் தமக்கென்று ஒரு கட்டமைவு, ஒரு எல்லை வரையறையை வைத்திருப்பார்கள். அவர்கள் தான் ஆயர்கள். அது மேய்ச்சல் தொழில் அவ்வாறானது. மேலே இவ்வாறு பறந்து திரியும் மேகக்கூட்டம் முன்னர் கூறப்பட்டது. மாலாய என்றால் மால் என்பவன் இப்படி பறந்து திரிந்து கொண்டிருந்த நிலையை குறிக்கிறது. அந்த மாலாய கைமா மதக்களிற்று கார் உரிவை என்பது மதம் பிடித்த ஆண் யானை, அதான் மதக்களிறு. கைமா என்பது யானையை குறிப்பது. அது கரிய வண்ணம் கொண்டது என ஏற்கனவே விளக்கினோம். கார் உரிவை என்றால் கரிய வண்ண தோலை உரித்த என்று பொருள். அவ்வாறு மதம் பிடித்த களிற்றின் கரிய வண்ண தோலை உரித்து அம்மானாகிய இறைவன் தன் மீது போர்த்தி கொண்டான். அது நிகழ்ந்தது அன்று. அவன் திருமேனியை களிற்றின் தோளால் போர்த்தி கொண்டான். ஆகவே அவன் கருமை வண்ணமாக காட்சியளித்தான். உண்மையில் அவன் களிற்றின் தோலை போர்த்தி கொள்ளவில்லை, இந்த மாலின் தோலைத்தான் உரித்து போர்த்தி கொண்டான் என்பது உட்பொருள் அதற்கு. அதனால்தான் மாலாய கைமா. மால் இப்படி பரவி திரிந்து கொண்டிருக்கும் மதம் பிடித்த யானையின் கரிய தோலை போர்த்தினான் என்பதுதான் நேரிடையான பொருள் அதற்கு. மேகக்கூட்டம் கருமையாக இருக்கிறது. அந்த மேகக்கூட்டம் பொன் விலங்கல் போன்ற ஒளியை புதைக்க பார்க்கிறது. அப்படி புதைத்தால் அது ஒவ்வாது. ஏன் ஒவ்வாது? யாருக்கு ஒவ்வாது? அந்த மேகக்கூட்டத்திற்கு ஒவ்வாது. ஏனென்றால் இப்படி ஏற்கனவே மதக்களிறு ஒன்று வந்தது. அது தானே கடவுள் என்று அழைத்து கொள்ளும் மாலுக்கு உரிய குறியீடு. மேகமும் கருப்பு, களிரும் கருப்பு, மாலுக்குரிய நிறமும் கருப்பு. இறைவனோ பொன்னிற மேனியில் இருக்கிறான். இந்த கூட்டம் இறைவனால் தோலுரிக்கப்பட்டு இறைவனது மேனியே கருமை என்று கருதத்தக்க அளவுக்கு ஆயிற்று. இதிலிருந்து என்ன கூற வருகிறாள் என்றால், ஒளியை புதைக்க வந்தது மேகக்கூட்டம்தான். மேகக்கூட்டம் எவ்வளவு நேரம் இருக்கும்? அல்லது அதற்கு என்ன திறன் இருக்கிறது ஒளியை புதைப்பதற்கு? அது ஒவ்வாது. யாருக்கு? இறைவனுக்கு ஒவ்வாதா? இறைவனுக்கு ஒவ்வாமையெல்லாம் இல்லை. அந்த மேகக்கூட்டத்துக்கு அது ஒவ்வாது. ஏனென்றால் ஏற்கனவே நீ மதக்களிராக வந்த பொழுது உன் தோலை உரித்து போர்த்தி கொண்டான். யாருக்கு ஒவ்வாமல் போனது? உனக்குத்தான் ஒவ்வாமல் போனது என்பது கருத்து. இது அன்று நிகழ்ந்தது என்கிறாள். இவையெல்லாம் வழி வழியாக கூறப்பட்ட கருத்துகள், செய்திகள், அல்லது ஏதோ ஒரு நிகழ்வை
அடிப்படையாக கொண்ட கதையாடல்கள். அதில் உள்ள செய்திகள் எக்காலத்துக்கும் உரியன, கதைகள் வழக்கொழிந்து போவன. நாம் செய்திகளைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிலேன், என்றும்தான் எவ்வுருவோன் உம்பிரான் என்பார்கட்கு என்னுரைக்கேன், எவ்வுருவோன் இன்னுருவோம் ஏது. உன்னுடைய திருவுருவத்தை அன்றும் காணாதே ஆட்பட்டேன். நான் உன் திருவுருவத்தை கண்டு ஆட்படவில்லை, அதனை காணாமலே அன்று ஆட்பட்டேன். இன்றும் திருவுருவம் காண்கிலேன், இன்றும் உன் திருவுருவத்தை நான் காணவில்லை, என்றும் தான் எவ்வுருவோன் உம்பிரான் என்போர்கட்கு என்னுரைக்கேன். என்றும் உன்னுடைய பிரானுடைய உருவம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார்கள். பொன்விலங்கல் என்கிறாய், களிற்றின் தோலை போர்த்தி கொண்ட கருமை வண்ணம் என்கிறாய். எதுதான் அவனுடைய உருவம்? எரியாடி என்கிறாய், எரித்து ஈமவனத்தில் எலும்பு மாலையை அணிந்து கொண்டு ஆடுபவன் என்கிறாய். மைங்கான்ற கண்டத்து வானோர் பெருமான், அந்த மைஞான்ற கண்டத்திலிருந்து நிறங்கள் திகழ்கின்றன, அந்த திகழும் நிறங்களும் அவன்தான் என்கிறாய். இதில் எது அவனுடைய உருவம் என்று கேட்பவர்களுக்கு நான் என்ன உரைப்பது? எவ்வுருவோ நின்னுருவம் ஏது, உன்னுடைய உருவம்தான் எது என்று கேட்கிறாள். அடுத்த பாடல், ஏதொக்கும் ஏதொவ்வா தேதாகும் ஏதாகாதேதொக்கும் என்பதனை யார் அறிவார்? பூதப்பால் வில்வேடனாகி விசையனோட ஏற்ற நாள் வல்வேடனான வடிவு. ஏது ஒக்கும் ஏது ஒவ்வா, ஏது ஆகும் ஏது ஆகா, ஏது ஒக்கும் என்பதனை யார் அறிவார்? எது ஒத்துப்போகும், எது ஒவ்வாது, என்ன ஆகும் என்ன ஆகாது, எது எதனை போன்று இருக்கும் என்பதனை யார் அறிவார்? ஒவ்வொரு கேள்வியையும் நோக்குங்கள், தனித்தனியான ஆழ்ந்த பொருள் கொண்டவை இவை. இறைவனுக்கு எது ஒக்கும் என்றால் அவனோடு ஒத்துப்போவது எது, அவனுக்கு எது ஒவ்வாமையாக இருப்பது, அவனுக்கு ஏது ஆகும் அல்லது அவனுக்கு ஏது ஆகாது. ஏது ஒக்கும் என்றால் மீண்டும் அதே ஏதொக்கும் என்கிறாள் அல்லவா, இங்கு வேறு பொருள். இவனுக்கு ஒப்புமையாக இருப்பது எது என்று இங்கு பொருள் என்பதனை யார் அறிவார்? பூதப்பால் வில்வேடனாகி விசையனோடு ஏற்ற நாள் வல்வேடனான வடிவு. இது மிக இன்றியமையாத கருத்து. பூதப்பால் வில்வேடன் என்பது ஒரு குறியீடு. விசயன் என்பவன் அர்ஜுனன் என அழைக்கப்படும் ஒரு கதை மாந்தன் அல்லது புராணத்தில் குறிப்பிடப்படுபவன். அவன் வில் வித்தையில் தனக்கு ஒப்புமையாக எவருமே இல்லை என்ற நிலையில் இருந்தவன். அவ்வாறு திறன் கொண்டவன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவன் அப்படிப்பட்ட அந்த விசயனை தன் வில்லோடு ஒரு நாள் காட்டில் ஏற்கிறான் என்றால்
அவனோடு மோதுகிறான் என்று பொருள். இறைவன் அவனோடு மோதுகிறான் என்றெல்லாம் கூறக்கூடாது. ஆதலால் ஏற்றல் என்று கூறப்படுகிறது. இது ஒரு வழக்கம்தான். ஒரு போரை ஏற்றல், அழைப்பை, போருக்கான அழைப்பை ஏற்றல் என்று கூறும் முறை இது. அப்படி ஏற்று அந்த விசயன் வீழ்த்தப்பட்டான் அல்லது தோற்கடிக்கப்பட்டான் என்பது செய்தி. இதில் பூதப்பால் வில்வேடனாகி என்பது என்ன? பூதப்பால் எனப்படுவது பூதங்களின் சாரம். ஐம்பூதங்களின் சாரம் கொண்டு இறைவன் வில்வேடனாக வருகிறான். அதாவது ஒரு மாந்த வடிவில் வேடனாக அவன் வருகிறான் என்று இதற்கு பொருள். இந்த ஐம்பூத சாரம் அல்லது பூதப்பால் என்பது என்ன? ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகியன பூதம் 5. ஆகாயம் வடிவமற்ற ஒரு உருவற்றது. அது விரியும், சுருங்கும். அது எந்த அளவுக்கும் ஆட்படாது. இங்கிருக்கும் அங்கிருக்கும் எல்லாமே அதுதான். காற்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசைந்து கொண்டே இருப்பது. அது ஓரளவிற்கு மேல் வடிவத்திற்கு ஆட்படாது. வெப்பமும் அவ்வாறு தான். அது மேலெழும், தணிக்கப்பட்டால் தனியும், தணிக்க இயலவென்றால் பொசுக்கிவிடும். நீர் இவ்வாறானது தான். அது பொங்கும், பின்னர் காய்ந்து போகும், மீண்டும் ஊற்றெடுக்கும். நிலம் நிலையானது. அது அசையாத்தன்மை, உருவில் அசையாத்தன்மை கொண்டது. இப்படி 5 பூதமும் தனித்தன்மைகளை கொண்டன. இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன என்றால், எந்த பூதம் எப்படி இருக்கும், எப்பொழுது எப்படி இருக்கும், எதை செய்யும் எதை செய்யாது, இதற்கு எது ஒவ்வும் எது ஒவ்வாது என்று கணிக்க இயலாது. அதுதான் முந்தைய பாடலில், இதே பாடலில் கூறுகிறாள். ஏதொக்கும் ஏதொவ்வா தேதாகும் ஏதாகாது தேதொக்கும் என்பதனை யார் அறிவார்? அதுதான் 5 பூதங்களுக்குரிய சாரம். அதனைத்தான் பூதப்பால் என்கிறாள். 5 பூதமும் இப்படிப்பட்டது தான். அப்படி என்ன செய்யும் அல்லது என்ன செய்ய போகிறது, இதற்கு எது ஒத்துப்போகும் எது ஒத்துப்போகாது, இதற்கு ஒப்புமையாக இருப்பது எது அல்லது இதன் தனித்தன்மை என்ன என்று எதனையுமே அறிந்து கொள்ள இயலா தன்மை கொண்டவை ஐம்பூதங்கள். அந்த ஐம்பூதங்களின் சாரத்தை உள்வாங்கிய வில்வேடனாக இறைவன் வந்தான். இது ஏன் கூறப்படுகிறது என்றால், ஒரு காட்டில் விற்போரில் ஈடுபடும் பொழுது நேருக்கு நேர் நிற்க இயலாது. மறைந்திருந்துதான் தாக்குவது வழக்கம். அதற்குத்தான் காடு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மறைவாக இருந்து அம்பெய்து கொள்வதற்காகத்தான் காடே தேர்வு செய்யப்படுகிறது. நேருக்கு நேர் நின்று போரிடுதல் வேறு. அதற்கு போர் என்று பெயர். இது வேட்டை. வேட்டை என்ற சொல்லே மறைந்திருந்து அடிப்பது தான். வேடு என்பது மறைவு. அதனால்தான் மறைந்திருப்பவர்கள் வேடர்கள். அதிலிருந்து தான் வேட்டல் என்ற சொல் வளர்ச்சி அடைந்தது. வில்வேடன் என்றால் வில்லை கொண்டு மறைந்திருந்து தாக்குபவன் என்றுதான் அதற்கு பொருள். மறைந்திருந்து தாக்கி வீழ்த்த முனைவதுதான் வேட்டை. இப்படி தன்னுடைய வில் திறமையில் தனக்கு ஒப்பானவர்கள் எவருமே இல்லை என்று இருந்த விசயன் வேடனாக வந்த இறைவனை அழைக்கிறான். இறைவன் அதனை ஏற்கிறான். ஆனால் வந்த வேடன் பூதப்பால் கொண்டவன்.
என்பது அம்மை கூறும் கருத்து. என்ன நிகழ்ந்தது என்பதனை இறுதியில் அவள் குறிப்பாக கூறுகிறாள். வில்வேடனாகி விசயனோடு ஏற்ற நாள் வல்வேடனான வடிவு. வில்வேடனாக வந்தான், இறுதியில் வல்வேடனாகி விட்டான் என்றால் என்ன? வன்மையான வேடனாகி விட்டான் என்று பொருள். வில்வேடனாக வந்தவன் வல்வேடனாகிவிட்டான் என்று கூறும் பொழுது வந்த விசயனுடைய நிலைமை என்ன என்பதை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வடிவு இறைவனுக்குரியது என்று முடிக்கிறாள். இதற்கு முன்பு என்ன கேள்வி கேட்டாள்? உன்னுடைய உருவம்தான் என்ன என்று கேட்டாள் அல்லவா? அதே கருத்து தான் இங்கும் இருக்கிறது. நீ எந்த உருவில் இருக்கிறாய்? அன்றும் உன் திருவுருவம் காணாது ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன். உன் பிரானுடைய உருவம்தான் என்ன என்று என்னை கேட்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்னதான் கூறுவது என்று கூறிவிட்டு, இது இன்று என்னுடைய நிலைமை, ஆனால் நீ எப்பொழுதுமே இப்படித்தான். நீ எப்படிப்பட்டவன்? ஏதொக்கும் ஏதோவா அதேதாகும் ஏதாக அதேதொக்கும் என்பதனை யார் அறிவார்? பூதப்பால் வில்வேடனாகி விசயனோட ஏற்ற நாள் வல்வேடனான வடிவு. அதுதான் உன் வடிவு. இதுதான் இப்படித்தான், அதுதான் அப்படித்தான் என்று இருப்பது அல்ல. எதுவும் எப்படியும் என்று இருப்பது உன் வடிவு. அதுதான் உன்னுடைய வடிவு என்பதனை கூறுவதற்காக அந்த விசயன் இறைவனை வேடன் என கருதி அழைத்த ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்கிறாள். இது அம்மை மட்டும் பதிவு செய்த கருத்தல்ல. கீர்த்தி திரு அகவலில் மாணிக்கவாசகர் அற்புதமாக இறைவனுடைய இந்த தன்மை, அதாவது ஏதொக்கும் ஏதோவா ஏதாகும் ஏதொக்கும் என்பதனை யார் அறிவார் என்ற அந்த கருத்தை கீர்த்தி திருவகவல் முழுவதுமே எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட கீர்த்தி திரு அகவலின் சாரமான கருத்து இதுதான். அதில் குருந்தின் கீழ் அன்றிருந்த கொள்கையும் பட்டமங்கையர் பாங்காயிருந்தங்க அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணீர் கறந்த கள்ளமும் என்று கூறுகிறார். இதே கருத்துதான். வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணீர் கறந்த கள்ளமும். இறைவன் வேடுவனாகினான், வேண்டும் உரு கொண்டு விட்டான். அவன் என்ன உருவாக வேண்டும் என்று கருதுகிறான் அந்த உருவாக, மரம் என்றால் மரமாகிறான், மான் என்றால் மானாகிறான், பறவை என்றால் பறவையாகிறான். இதுதான் பூதப்பால் எனப்படும் ஐம்பூத சாரம். ஒரு நிலைக்கு ஆட்படா தன்மை எல்லாவற்றுக்குமே எல்லா பூதங்களுக்கும் உண்டு. நிலம் என்ற ஒரு பூதம் மட்டும்தான் நிலைக்கு ஆட்படும். அது உரு நிலை. அது உரு. ஆட்படா தன்மையில் இருப்பது வடிவம். வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளம். காட்டில் கறந்தல் என்ற காட்டில் மறைந்திருத்தல், மறைந்து போதல். அப்படி இதுதான் உருவம் என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் எந்த உருவமாகவும் வெளிப்படும் தன்மை இறைவனுக்கு உண்டு. அதில் வியப்பதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையில் அவனுக்கென்று உருவமே இல்லை, அவன் எந்த உருவத்திலும் அடங்குவதும் இல்லை. ஆனால் கருத்து என்ன என்றால், மாந்தருக்கு தம் அறிவின் மீது செருக்கு ஏற்பட்டு அல்லது தம் திறன் மீது செருக்கு ஏற்பட்டு இறைவனது ஒழுங்குகளை விட தம் அறிவே பெரிது என கருதும் போது இறைவன் அவ்வாறு செருக்குடையோரை சந்திக்கிறான். ஏனென்றால் அந்த செருக்கு இறைவனை நோக்கிய ஒரு அழைப்பு, போருக்கான அழைப்பு. அது இங்கே இருப்பவற்றை விட, படைக்கப்பட்டவற்றை விட என் அறிவு பெரிது என்று ஒருவர் கருதுகிறார். என்றால்
அது இறைவனை நோக்கிய அழைப்பு தான். அந்நிலையில் அந்த ஒழுங்குகள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றன. அறிவுதான் பெரிது என செருக்கு கொள்கிறாயா? இதனை நாங்கள் ஏற்கிறோம் என்று அந்த 5 பூதமும் அந்த அழைப்பை ஏற்கின்றன. இது ஊழிக்காலம் என்கிறோம். இயற்கை மீதான கொடுந்தாக்குதல் அறிவின் செருக்கு. நாங்கள் இவற்றை அறிந்து கொண்டோம், இவற்றை சுரண்டுகிறோம், பயன்படுத்துகிறோம், அல்லது இவை அழிந்தாலும் எங்களுக்கு அக்கறை இல்லை, எங்கள் இச்சைகளே எங்களுக்கு பெரிது என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இது இறைவனது ஒழுங்குகளுக்கு எதிரான நேரிடையான அழைப்பு. இறைவன் அதனை ஏற்கிறான், முழுமையாக ஏற்கிறான். வந்து பொருது அல்லது வந்து மோது என்கிறான். அவ்வாறு இயற்கை ஒழுங்குகளை சீர்குலைக்கும் போது இதுதான் நிகழும், அது நிகழாது என்று சீர்குலைப்போரால் கணிக்கவே இயலவில்லை. விளைவாக ஒருபுறம் எரிமலைகள் பொங்கிக் கொண்டிருக்கின்றன, ஒருபுறம் கடுஞ்சூறையும் புயலும் புவியை சுற்றி சுழன்று வலம் வந்து கொண்டே இருக்கின்றன. நிலம் நடுங்குகிறது, மலைகள் பிளக்கின்றன, நிலம் சரிந்து சரிந்து கூட்டம் கூட்டமாக பலி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நோய் பெருக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நோய்க்கும் இதுதான் தீர்வு என்று எவராலும் கண்டறிய இயலவில்லை. மதிமயங்கி தரிகட்டத்தனம் எல்லா நிலைகளிலும் ஊடுருவி விட்டது. அறிவு செருக்கு அடிப்படை மான உணர்ச்சி கூட இல்லாத நிலைக்கு மாந்தரின் ஒரு கூட்டத்தை வழிநடத்தி விட்டது. இவற்றை இறைவன் அறியாமலா இருக்கிறான்? இவை நிகழட்டும் என்று இருக்கிறான். இவைதான் நிகழ வேண்டும் என்று இருக்கிறான். இவை நிகழ்ந்தால்தான் இந்த கூட்டம் அழியும் என்று இருக்கிறான். இதுதான் ஒழுங்குகளுக்கு எதிராக அழைப்பு விடுக்கப்படும் போது நேரும் நிலை. ஒரு நாள் இந்த புவி மீண்டெழும். இந்த புவியின் சிதைவுகள் புத்துடல் பெறும். இதே புவிதான், இன்னொரு புவி படைக்கப்பட போவதில்லை, அது தேவையில்லை. இதே புவி புத்தாக்கம் பெற்று மீண்டெழும். அவ்வாறு அது புத்தாக்கம் பெற்று மீண்டெழும் பொழுது இந்த செருக்குடன் ஆடிய கூட்டம் இருக்காது. ஊழி என்பது ஆக்கமும் அழிவும் ஒருங்கே நிகழ்வது என கூறியிருக்கிறோம். இந்த கூட்டம் அழியும், ஆக்கம் இடையறாமல் நிகழும். இது இக்காலத்திற்குரிய செய்தி. அம்மை காலத்தில் வேறு செய்தி இருந்திருக்கும். ஆனால் எல்லா செய்திகளுக்கும் அடிப்படையான மறைக்கருத்து தான் இந்த ஏதொக்கும் ஏதோவாது ஏதாகும் ஏதாகாது ஏதொக்கும் என்பதனை யார் அறிவார் என்பது. இதெல்லாம் மந்திரம். இது ஒவ்வாது என்று நீ கருதுவையாயின் அதனையே ஒவ்வச் செய்வான். இது ஆகாது என்று கருதினால் அதனை ஆகச் செய்வான். இது நமக்கு ஆகும் என்று நீ கருதினால் அது உனக்கு ஆகாமலும் செய்வான். இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது மந்திரம். இறைவனது ஒழுங்கு அல்லது இறைவனது படைப்பொழுங்கு எனப்படுவது நம் அறிவிற்கு அப்பாற்பட்டது என்பது எளிமையான உண்மை. இதனை நாம் படைக்கவில்லை. ஆகவே இதனை சிதைக்கும் உரிமை நமக்கு இல்லை. இந்த ஒழுங்கோடு ஒழுகுவோம் என்று இருப்பது எளிமையான வாழ்க்கை, எளிமையான மனநிலை. சிதைப்பதற்கு துடித்து பல வேடம் தரித்தால்
எல்லா வேடங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் பூதச்சாரத்தையே வேடமாக அணிந்து கொண்டு வந்து நிற்பான் அவன். இதனைத்தான் அம்மை இப்பாடலில் கூறுகிறாள். வல்வேடனான வடிவு என்கிறாள். வடிவு என்பது அழகு என்றும் பொருள் தரும். அப்படி வல்வேடனாக வந்த பொழுது அவன் வடிவாக இருந்தான் என்றும் பொருள் தரும். வடிவு என்பது ஒரு உருவிற்கு அடங்காத தன்மை என்றும் பொருள் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பாடங்களில் இதனை நீண்ட காலமாகவே விளக்கி கொண்டிருக்கிறோம். எவ்வுருவோ நின்னுருவோ, எவ்வுருவோ நின்னுருவம் ஏது என்று கேட்டாள். உன்னுடைய உருவம் எது என்று கேட்டாள். இங்கே என்ன பதில் கூறுகிறாள்? அவளை விட என்ன கூறுகிறாள்? வடிவு என்று கூறுகிறாள். உருவத்தை வரையறுத்து கூற இயலாது, ஆனால் அவன் வடிவமாக இருப்பான். வில்வேடன் என்று வந்தானே, அதுவும் அவனுடைய வடிவம், அது அவனுடைய உருவம் அல்ல. ஏனென்றால் அது ஒரு மாந்த பிறப்பு. ஒரு வேடன் இருந்திருக்கிறான், அந்த வேடன் விசயனை வீழ்த்தி இருக்கிறான், இதுதான் செய்தி. ஆனால் அவன் விசயனை வீழ்த்துவதற்கு இறைவனுடைய பூதச்சாரம் அவனுக்கு பாலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பூதப்பால் குடித்த ஒருவன் விசயனை வீழ்த்தியிருக்கிறான், அதுதான் செய்தி. இறைவனே வேடம் தரித்து வந்தான் என்று கூறுவது உருவகம். இறைவன் உருவமற்றவன், உண்மையில் அவன் வடிவமற்றவன். அவனையெல்லாம் அப்படி குறுக்கிவிடக்கூடாது. அவன் ஒரு மாந்தரை இறைவனோடு ஒப்பிடுவது பெரும்பாவம். முன்னோர் அப்படி உரைக்கவில்லை. கருத்து என்ன என்றால், மாந்த வடிவில் மாந்த உருவில் இறைவனது பூதப்பால் எனப்படும் ஐம்பூத சாரத்தை உட்கொண்ட ஒருவன் விசயனை வீழ்த்தினான் என்பது கருத்து. வடிவுடைய செங்கதிர்க்கு மாறாய் பகலே நெடிதுளவி நின்று எரிக்கும் கொல்லோ, கடியுளவு சொன்முடி ஒன்றில்லாத சோதியாய் சொல்லாயால் நின்முடி மேல் திங்கள் நிலா. வடிவம் கொண்ட செங்கதிர்க்கு மாறாய் பகலே நெடிது உளவி நின்று எரிக்கும் கொல்லோ. செங்கதிர் எனப்படுவது கதிரவனை குறிக்கும் சொல். அது வடிவுடையது, அது அழகியது, அதற்கென்று வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்கிறது. அதற்கு மாறாக பகலே நெடிதுளவி நின்று எரிக்கும் கொள்ளோ, அதாவது எனக்கு பகல்தான் வேண்டும், கதிரவன் வேண்டாம் என்று கூறினால் அதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா? அதனைத்தான் கூறுகிறாள். எனக்கு பகல் வேண்டும், கதிரவன் வேண்டாம் என்று கூறுவது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது என்று கூறுகிறாள். பகலே நெடிது உளவி நின்று எரிக்கும் கொள்ளோ. எரி என்பது வல்லின ரி. அதாவது எரி என்றால் என்ன? ஒன்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வீசுதல். பகலே இந்த அண்டத்தில் நின்று பரவட்டும் அல்லது எரியட்டும், தன்னைத்தானே எரிந்து கொள்ளட்டும் என்பது தகுமா? செங்கதிர் தானே பகலாக வெளிப்படுகிறது. ஆனால் பகல் என்று ஏதோ ஒன்று தனியாக இருப்பது போலவும் செங்கதிர் வேண்டாம், பகலே பரவட்டும், எரிந்து தன்னைத்தானே எரிந்து கொள்ளட்டும் என்பது தகுமா என்ன? கடி உளவு சொன் முடி ஒன்றில்லாத சோதியாய் சொல்லாயால் நின்முடி மேல் திங்கள் நிலா. கடி உளவு சொன் முடி ஒன்றில்லாத. கடி என்றால் விரைந்து என்று இவ்விடத்தில் பொருள். கடி உளவு விரைந்து உளவும், இருப்பவற்றையெல்லாம் அறுத்து விரைந்து செல்லுதலை கடிதல் என்று கூறுவது மரபு. கடி உளவு சொன் முடிவு ஒன்றில்லாத.
சொன்முடிவுனா சொல் முடிவு. ஒன்றில்லாத சோதியாய், சொல்லில் முடித்துவிட இயலாத, சொல்லால் கூறி முடித்துவிட இயலாத, அப்படிப்பட்ட சொல்லால் இது இப்படித்தான் கடிது விரைந்து உலவுகிறது என்று சொற்களால் அதனை முடிவாக கூற இயலாது. அப்படி விரைவாக அது உலவுகிறது. அவ்வாறு கடிது உலவும் சோதியாய். சோதி என்றால் உங்களுக்கு தெரியும், சோதி என்பது வெப்பத்தின் வெளிப்பாடு. சொல்லாயால், சோதியாய் சொல்லாயால், அப்படிப்பட்ட சோதியானவனே சொல்லாயால் சொல்ல மாட்டாயா? நின் முடிமேல் திங்கள் நிலா, உன் முடிமேல் இருக்கும் திங்கள் நிலா செங்கதிற்கு மாறாக பகலே நெடிது உலவி நின்று எரியட்டும் என்று கருதுவது தகுமா? நீ கடிது உலவுவனாயிற்றே, நீ எப்படி கடிது அல்லது விரைந்து உலவுகிறாய் என்பதனை சொற்களாலே முடிந்த முடிவாக கூற இயலாதே. நீதானே சோதி. நின் முடிமேல் திங்கள் நிலா இருக்கிறதே, அது இப்படி கருதுகிறே, இது தகுமா என்று இங்கு கூறுகிறாள். இந்த நிலவு தான் பகலை வெளிப்படுத்துவதாக கருதி கொண்டிருக்கிறது. அந்த நிலவுக்கே செங்கதிரிலிருந்து தான் வெளிச்சமும் வெப்பமும் வருகின்றன. ஆனால் இது ஏதோ தான் பகல், செங்கதிரே வேண்டாம் என்று இருக்கிறது. நீ சோதியாய் கடிது உலவி கொண்டிருப்பவன், அதனை சொற்களாலே விளக்க இயலாது. இதனை அங்கு சொல்ல மாட்டாயா என்று இங்கு இந்த திங்கள் நிலா என்ற குறியீட்டை இவ்விடத்தில் இறைவனுக்கு நிகராக தன்னை கருதி கொள்ளும் தன்மை கொண்ட அறிவோடு ஒப்பிடுகிறாள். இந்த திங்கள் நிலாவை குழந்தை என்றால், தாய்மையுடன் கூடிய குழந்தை என்றால் அது ஒரு நிலை. இங்கு அதே திங்கள் நிலாவின் வளர்ச்சியை, செயல்பாட்டை செருக்குகளோடு ஒப்பிடுகிறாள். இப்படி மாறி மாறி இடத்திற்கிடம் ஒப்பிட்டிருக்கிறாள். பாடல்களின் தொடர்ச்சியில் தான் அது விளங்கும். இந்த மேலாய மேகங்கள் என்று தொடங்கிய பாடலில் இருந்து வடிவுடைய செங்கதிர்க்கு எனும் பாடல் வரையிலான நான்கும் ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றன. இறைவனுக்கு நிகர் என கருதி கொள்வோருடைய அறிவுச்செருக்கு எவ்வாறு இறைவனுடைய கள்ளத்தனத்தினால் அல்லது அவனுடைய கரத்தல் எனும் தொழிலினால் அழிக்கப்படும் என்பது சாரமான கருத்து. அவனுக்கு கள்ளத்தனம் உண்டு, அவன் கரத்தல் என்பதனை தன் தொழில்களில் ஒன்றாக வைத்திருப்பதாக மறைந்திருத்தல். அவன் எப்பொழுது வெளிப்படுவான், எதுவாக வெளிப்படுவான் என்பது எவருக்கும் தெரியாது. அதனைத்தான் நேரடியாக கூறுகிறாள். அதற்கு ஒப்பீடாகத்தான் முன்னர் நடந்த அந்த வல்வேடன் ஆகிய வடிவை பற்றி கூறுகிறாள். இதே கருத்தை கீர்த்தி திருவகவல் நெடுகிலும் மாணிக்க வாசகர் கூறினார். நேரிடையாகவே அவர் வேடனாக இறைவன் கறந்து நின்றான் என்றும் கூறியிருக்கிறார். மாணிக்க வாசகர் இன்னொன்றும் கூறுவார், அன்பர் உள்ளத்தில் கறந்து நில்லா கல்வனே என்று கூறுவார். பல இடங்களில் அந்த கருத்தை வெவ்வேறு சொற்களில் கூறியிருக்கிறார். இறைவன் அன்பருடைய உள்ளத்தில் மட்டும் மறைவாகவே இருக்க மாட்டான். அங்கு அவன் வேடன் அல்ல, அவன் வெளிப்படுபவன். கறந்து நில்லா கல்வன் என்று மாணிக்க வாசகர், அதாவது நீ கல்வன் தான், மறைந்திருப்பவன் தான், ஆனால் அன்பருடைய உள்ளத்தில் மட்டும்
மறைந்து கொள்ள மாட்டாய் என்று கூறுவார். முன்னர் கூறியவாறு அடியார் உள்ளத்து அன்பு மீதுற குடியா கொண்ட கொள்கை, குடியாக கொண்டு குடியிருப்பான் அடியார்களுடைய உள்ளத்தில் என்றும் மாணிக்கவாசகர் கூறியிருக்கிறார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்று இதே கருத்து தான் மாணிக்கவாசகர் கூறியது. இருக்காதவர்கள் இறைவனே யாவும் என்று அந்த ஒற்றை கருத்தில் ஓர்ந்து இருக்காதவர்களுடைய உள்ளத்தில் ஒளிப்பவனவன். ஒளியே ஒளிந்து கொள்கிறது. எப்படி ஒரு கொள்கை இது! இதற்கு என்ன சொல்லாடலை மாணிக்கவாசகர் வழங்கி இருக்கிறார் பாருங்கள். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, அன்பர் உள்ளத்தில் கறந்து நில்லா கள்வனே. கள்வனாக இருந்தாலும் அன்பர் உள்ளத்தில் மறைந்து கொள்ள மாட்டான். ஒளியாகவே இருந்தாலும் ஓராதார் உள்ளத்தில் ஒளிந்து கொள்வான். ஒளியே ஒளிந்து கொள்ளுமா? ஒளிந்து கொள்ளும். ஓராதார் உள்ளத்தில் அது ஒளிந்து கொள்ளும். இப்படி ஓராதார் அல்லது இறைவனை நிந்திப்போர் அல்லது இறை அடியார்களை நிந்திப்போருக்கு தன்னுடைய கள்ளம் கரத்தல் எந்நிலையிலும் எவ்வேடமும் தரித்தல் ஆகிய தன்மைகள் வழியாக வல்வினையைத்தான் தருவான் இறைவன் என்ற கருத்தை இப்பாடல்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கூறுவது போல் இவையாவும் மந்திரங்கள். இந்த மந்திரங்களிலிருந்து பெற வேண்டிய செய்திகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்துடன் இன்றைய உரை விளக்கம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை கூடுவோம். 101 பாடல்களில் எஞ்சியவற்றையும் இவ்வாறே உள்வாங்கி பருகி அம்மையின் அமுதத்தை உட்கொண்டு நெறிப்படுவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.